நான் ராஜா. என்ன பாக்குறீங்க? ராணியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த ரீல்ஸை வந்து ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டெப்பில் எப்படி எடிட் பண்ணுறதோ இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய அலெக்மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பேஜ் இது மாதிரி ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு 9.16 அந்த சைஸில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இதை வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலாம், 2 ஃபோட்டோ வச்சு நீங்கள் எடிட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஃபோட்டோ வச்சு தான் எடிட் பண்ண போகிறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கா கரண்ட் ஃப்ரேம் அஸ்பி என்ஜினா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணால் 2 இமேஜ் இது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஒரு இமேஜை வச்சு பண்ணுறேன்னா நான் ஒரு இமேஜ் மட்டும் நான் வந்து இது மாதிரி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நான் கொடுத்துருக்க பீட் மார்க் வந்து உங்களுடைய அலெக்மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் லிங்க் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ரீல்ஸ் 3 ஆப்னு வந்து நீங்கள் ரீல்ஸ் 3ன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பீட் மார்க் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து உங்களுடைய அலெக்மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பீட் மார்க் வந்து ஓப்பன் ஆகும் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போயிடுவீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து சாங் ஆட் பண்ணியிருப்பேன், ஃபோட்டோ ஆட் பண்ணி இமேஜும் அதுலேயும் எஃபெக்ட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே கொடுத்துருப்பேன். ஃபுல்லாக ரோல் பண்ணி பாருங்கள். டெக்ஸ்ட் அனிமேஷன் எல்லாமே அதிலே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க ஒரு ஃபோட்டோ, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண பார்த்தீங்கன்னா அலெக்மோஷனில் ஒரு இமேஜ் மட்டும் டவுன்லோட் பண்ணோம்ல, அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு நான் வந்து எடிட் பண்ணி கொடுத்துருப்பேன், அதுலேயே எடிட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2வது இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணோம்ல அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் மேலே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இதை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், உங்கள் கரெக்டாக எடிட் ஆகிருக்கான்னு. கரெக்டாக தான் எடிட் ஆகிருக்கும். என்னோடய ஃபோனை வந்து ஹேங் ஆகிறதுனால உங்களுக்கு ஒழுங்காக தெரியாது. நீங்கள் உங்களுடைய ஃபோனில் ப்ளே பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து என்ன குவாலிட்டியில் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.